பாரிஜாத மலர் தேவலோகத்து மலர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவலோகத்து பாரிஜாதம் எப்படி பூலோகத்துக்கு வந்தது? வாங்க இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் நாரதர் கிருஷ்ணரை பார்க்க வந்தப்போ தேவேந்திரனோட தோட்டத்துல இருந்த இந்த பாரிஜாத மலர்களை வச்சு ஒரு மாலையை தொடுத்து கொண்டு வந்தாராம். அந்த மாலையை பார்த்தோன்னே ருக்மணிக்கு ரொம்ப ஆசையா இருந்ததான் பார்த்துட்டே இருந்தாங்களாம். உடனே கிருஷ்ணர் இந்த மாலையை ருக்மணியோட கழுத்துல போட்டு விட்டாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட சத்யபாமாவுக்கு ரொம்ப கோபம் வந்ததாம். கிருஷ்ணர்கிட்ட கோச்சிக்கிட்டாங்களாம். உடனே கிருஷ்ணர் சமாதானப்படுத்தினாராம். அவளுக்கு மாலை மட்டும்தானே கொடுத்தேன், உனக்கு இந்த மரத்தையே தரேன்னு சொன்னாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் அதை எப்படி தர முடியும்? இது பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தத்தோட சேர்ந்து கிடைச்சது, இதை நான் தரமாட்டேன்னு சொன்னாராம். உடனே கிருஷ்ணர் தேவேந்திரனோட போரிட்டு வென்று கொண்டு வந்ததான் இந்த பாரிஜாத மரம். அப்படித்தான் நமக்கெல்லாம் இந்த பாரிஜாதம் கிடைச்சது.